நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான தலைப்பு கொஞ்சம் இறுக்கமாகவே உண்மையிலே பேச வேண்டியிருக்கிற ஒரு தலைப்பாக இருக்கிறது. வாடிக்கையாகி போன கொலை, பாலியல் வன்கொடுமைகள், விளம்பர ஆட்சியின் கொலை நாடான தமிழ்நாடு. கேட்பதற்கு நாங்கள் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கலாம் என்ற எமது முன்னுரையில் நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த தலைப்பீட்டை எடுத்திருக்கிற போது புது புது தகவல்கள், புது புது நிலைப்பாடுகள், தமிழ்நாடு வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக மாறி போயிட்டு. சுருக்கமாக சொன்னால், இப்போ கொஞ்சம் முன்னாடி வெளியான காணொலியில் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு திரும்பின ஒரு 10 ரவுடிகளை என்ன பேசுறதுங்கிறத காவல்துறை அதிகாரிகளை ஓடுகிற வாகனத்தில் புழலுக்கு செல்கின்ற போது காவல்துறை மிரட்டப்படுகிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிற செய்தியும், நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு வேலூரில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ கார்த்திகேயன் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மேயர் ஒரு 1.25 ஏக்கர் நிலத்தை ஒரு தொழிலதிபர் லே அவுட் பண்ணுறதுக்கு 25 லட்சமும் 6 இடங்களும் எங்களுக்கு கொடுத்தால் ஒழிய உனக்கு அலாட்மெண்ட் ஆகாது, லே அவுட் பண்ண முடியாது என்று சொன்ன செய்திகளும், தமிழ்நாட்டில் சீர்கிட்டு இருக்கக்கூடிய கொலை நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். காஞ்சிபுரத்தில் தனியாக இருந்த பெண் படுகொலை செய்யப்பட்டால், காஞ்சிபுரத்தில் ஏனாத்தூர் பகுதியில் தொழிற்சாலையிலே வேலை பார்த்திருக்கக்கூடிய மேரி அங்கேயே கொலை செய்யப்படுகிறாள். அதை போன்று கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கத்தில் 8 வயது சின்ன குழந்தை முற்புதற்குள் தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரத்திற்கு வடநாட்டு இளைஞனால் உட்படுத்தப்படுகிறாள். வள்ளியூரில் வீட்டில் படுத்திருந்த மூதாட்டினுடைய 10 சவரன் நகைகள் அடித்துச் செல்லுகிறது. ஈரோட்டில் இதே நிலை. அதற்கிடையில் தென் தமிழ்நாடு சாதி மோதல்களில் ஒரு பெரிய பதட்டத்தை காணுகிறது. தோழர்களே, இன்றை வரை, இப்பொழுது அமர்ந்திருக்கிற வரை எனக்கு இது என்ன ஒரு நினைவை கையொட்டுகிறதா, தமிழ்நாடு அரசுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் எச்சரிக்கை என்னவென்றால், கோவையில் திரு கருணாநிதி அல்உமா போன்ற ஒரு மாபாதக செயல் நடந்தது. கோவை செல்வராஜ் படுகொலையில் 98 கவனக்குறைவாக இருந்தார். அல்உமாவிலிருந்து ஒரு தனி ராஜ்யம் நடத்திய போது கடைசியில் 19 முஸ்லீம் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் கோவையில். அதற்கு பிறகு குண்டுவெடிப்பு நடந்து 65 அப்பாவிகள் எதுக்கு நடக்கிறது என்கிறதே நடக்காமல் அவர்கள் இறந்து போன அசாதாரண சூழ்நிலையும் திமுக ஆட்சியில் நடக்கிறது. இப்பொழுது நான் இதை ஏன் சொல்கிறேன் என்ற கேள்விக்கு மிக கவனமாக தமிழ்நாடு சமூகங்களுக்கிடையே சாதி மத மோதல்களை கையாள வேண்டிய ஒரு அப்நார்மல்சி சூழல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நிறைய பேச போகிறோம். நான் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு சொன்ன காரணம், ஒரு செய்தியாளனாக எனக்கு இருக்கிற பொறுப்பை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தோழர் துரைக்கண்ணா அவர்கள் எம்மோடு வந்திருக்கிறார். ஐயா வாங்க. பொருளாதார நிபுணர் மட்டுமல்ல, அரசியல் நிலைவுகளை தொடர்ந்து எம்மோடு பேசுகிற மரியாதைக்குரிய ரவிசங்கர், திரு நாஞ்சில் விஎஸ் ராமன் ஐயா அவர்கள். ஐயா வாங்க. ராமன் சார், நீங்கள் ஆரம்பிங்க. தென் தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிச்சிருவோம், சொல்லுங்கள். அதாவது புலமைப்பித்தன் ஒரு பாட்டு பாடுவார், உன்னால் முடியும் தம்பியில். அதில் என்னென்னா, வீதிக்கோரு கட்சி உண்டு, ஜாதிக்கோரு சங்கம் உண்டு, நீதி மட்டும் இங்கு சொல்ல நாதி இல்லை, ஜனம் நிம்மதியாக வாழ ஒரு நாளும் இல்லை, இது நாடா இல்லை வெறும் காடா, தமிழகத்தில் கேட்க யாரும் இல்லை தோளாண்டு நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு காலமாக என்ன நடக்குன்னா, கொலை, கொள்ளை, வழிப்பறி, ஆள்கடத்தல், நிலக்கபலீகரம், பாலியல், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், ஆணவ கொலை, யார் இந்த சார், யார் இந்த தம்பி, யார் இந்த அக்கா, மக்களுக்கான ஆட்சி என்று சொல்லி முழுக்க ஊழல் ஆட்சி. தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வதற்கா அல்லது புலம்பெயர்ந்து எங்கேயாவது சென்று விடலாமா என்ற நிலைமை 24 மணி நேரமும் மக்களுக்கு. வீட்டிலேருந்து வேலைக்கு போனால் வீட்டில் வரமா இல்லையான்னு நமக்கே தெரியாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் வீடு பூந்து கொள்கிறான், வந்து வெட்டுறான். சும்மா பள்ளிக்கூடத்தில் போனால் அங்கே ஒரு பாலியல் தொல்லை இல்லை. அதாவது கம்ப்ளீட்டாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்கள் என்ன செய்யறதுக்கு ஏது செய்யறதுக்குன்ற நிலைப்பாடு காரணம் என்றால், இந்த ஆட்சி 4 ஐஏஎஸ் அதிகாரிகளால் ஆட்சி ஓடுது. இந்த ஆட்சி அமைச்சர்கள் அல்ல, இந்த ஆட்சி முதலமைச்சர் அல்ல, இந்த ஆட்சி 4 ஐஏஎஸ் அதிகாரிகளால் தான்
இயக்கப்படுகின்றது. அவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொண்டு மீதி மக்களிடம் உங்களில் நான் என்னில் நீ சந்தித்தால் என்ற நிலைப்பாடு இருக்கின்றது. முழுக்க அரசியல் நாடகம். ஓட்டு வங்கிக்கான இல்லாத ஒரு பிரச்சனை, புது பிராண்டை வச்சு புது பெயர்கள். அதாவது இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வெரைட்டிஸ், லெமன் வேணுமா, வெண்ணிலா வேணுமா, ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்பாங்கல்ல. அதே போல் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் புது பேர். மக்கள் நலனில் நான் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீதிமன்றம் சொல்லி என்னப்பா உன் பேர்லாம் போட்டு பண்ணுறீங்கன்னு பேர் வேண்டாம்னு சொல்லாக்கு ஓடிபி நம்பர் அதையும் கோர்ட்டில் கட் பண்ணி இப்படி அரசு துறை அதிகாரிகளை பயன்படுத்தி அரசு இயந்திரத்தை தப்பாக பயன்படுத்தி மக்களுக்கிடம் ஓட்டு வாங்குவதற்கான பணிகளை அவங்க மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் கொலை நடந்தால் என்ன, வெட்டு நடந்தால் என்ன, குத்து வட்டால் என்ன, யார் எக்கடு போட்டால் நமக்கு என்ன ஒன்று நிலைப்பாடு உள்ளது. ராமன் சார், இப்போது நீங்கள் சொன்னது சரி, ஆனால் நான் ரொம்பவே சீரியஸாக பார்க்குறேன். நான் என்னுடைய நிகழ்ச்சியில் சார் காவல்துறையின் அலட்சியமும் காவல்துறையின் போக்கும் ஒரு பெரும் பயங்கரவாத நிகழ்வுகளை கோவையில் நடத்தினது. ஏன் நான் சொல்கிறேன்னா, பலருக்கு ஆச்சரியமாகும், முடிந்து போன கதையை பேச அப்படி இல்லை. இன்றைக்கு அப்படி ஒரு நிலை தென் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம். தென் தமிழ்நாட்டில் நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு மிக பெரும் ஜாதி கலவரத்தை ஏற்படுறதுக்கு கட்டமைப்பு நடவடிக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவை. காரணம், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக சிந்தனையான ஒரு கட்டமைப்பை சிதையடை செய்து மக்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல, மக்களுடைய அடிப்படை ஒரு குழந்தைகளிலிருந்து பெரியவர்களுடைய மக்களுடைய அடிப்படை தன்மை டோட்டலாக குழி தோண்டி விட்டுட்டாங்க. குமரி மாவட்டத்தில் இங்கே பாருங்கள், அங்கே ஜாதி கலவரம். ஒரு சேரில் மலைகளை பேர்த்து அப்படியே அது பாரத மாதாவுடைய மார்பகத்தை வெட்டி பிளந்த மாதிரி அங்கே ஒரு சேரில் பண்ணுறாங்க. ஒரு சேரில் பார்த்தீங்கன்னா ஊழல். அத்தனை துறையிலையும் பார்த்தீங்கன்னா என்ன செய்துக்குன்னு அரசு மக்களுக்கே தெரியாத ஒரு நிலைப்பாடு. தென் மாவட்டம் முழுவதும் ஒரு காலகட்டத்தில் ஜாதி கலவரத்தின் கதம் என்ற பிராய்லர் தண்ணி போல் வாட்டர் போல் இருந்த நிலைப்பாடு அடங்கி இருந்தது. தற்போது தேர்தலை முன்வைத்து புது பிரச்சனைகளை மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் எப்படிலாம் ஓட்டுகளை இழுக்க முடியுமோ அந்த நிலைப்பாட்டில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இது நல்லதல்ல. தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை நீங்கள் ஊழல் கூட இப்போ என்னன்னு மக்களை நிம்மதியாக வாழ விடுறீங்களா? இன்னைக்கு என்ன நிலைமை சார்? இன்னைக்கு சைனா பொருள் மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கையும் நோ கேரண்டி நோ வாரண்டி என்ற சைனா பொருள் மாதிரி நிலைப்பாடு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. சார் சொல்லிட்டாங்க முதல் கட்ட கருத்து. நான் ரொம்ப சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு இதில் எந்த விதமான ஒரு ரெடிகுலஸு கிண்டலு என்டர்டைன்மெண்ட்லாம் இல்லை. மனித உயிர்களும் ஒவ்வொருடைய கண்ணியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். வி ஷுட் ஹாவ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே நிகழ்ச்சி நடத்துகிறோமே வர சும்மா என்டர்டைமுக்கு அரசியல் செய்வதற்காக வரவில்லை. கவலையோடு பதிவுகிறேன். அனைத்து சமூகமும் அனைத்து மக்களும் அனைத்து இனங்களும் ஒரு சந்தோஷமான சுபிட்சமான நாளில் இல்லையோ, தமிழ்நாட்டில் வாழ்வதற்கான வழி இல்லையோ, எங்கே பார்த்தாலும் குழப்பமும் கொலையும் கொள்ளைகளும் தான். என்ன செய்கிறது சொல்லுங்கள். என்ன இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ 3 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே அதே நல்ல எண்ணத்தோடு தான். நல்ல எண்ணத்தை அதே நல்ல எண்ணத்தோடு தான். இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கொள்ளை, பாலியல் கொடுமை, சிறுவர்களை கற்பழித்து இது பண்ணுறது 8 வயசு பிள்ளையே இதெல்லாம் அதிகமாகிடுது. இது எந்த அளவுக்கு வரக்கூடிய சந்ததியை பாதிக்கும்? இன்னிலேருந்து 10 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்த்தா தமிழ்நாடு எப்படி இருக்கும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. ஆமாம். அதனால் இதில் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசம்பிளிலேயே இவர் தமிழ்நாடு முதல்வர் அவர் சொல்லியிருக்கார் 2024 மொத்தமாக 1563 கேஸ் கொலை, 1563 கொலைகள் தான் நடந்தது. இது போன வருடங்களை காட்டிலும் குறைவானது அப்படின்னார். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? 1563 கொலைகளே அதிகம். ஆனால் இவர் சொல்கிறது முதல்ல இருந்ததெல்லாம் ஓகே. 2021, 22, 2020, 19 லாஸ்ட் 12 வருஷத்தை பார்க்குறச்சு இது கம்மின்ட்டார். ஒரு குடிமகன் என்ன எதிர்பார்க்குறான் அப்படின்னா, சார் கொள்ளை போன வருஷம், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மாதிரி போன வருஷம் நாங்கள் இவ்வளோ இது பண்ணோம், இந்த வருஷம் டார்கெட்டா அச்சீவ் பண்ணது 10 பில்லியன் 20 பில்லியன் ஆக்குறது என்ன கணக்கு? அது பிசினஸா நடக்க. இப்ப அமெரிக்காவுக்கு நமக்குள்ள ட்ரேட் டெபிசிட் பத்தி பேசலாம். இது என்ன ட்ரேட் டெபிசிட்டா? ஸோ அதாவது நாங்கள் என்ன குடிமகன் எதிர்பார்க்குறோன்னா 1500லாம் இல்லைங்க,
கூடிய வரைக்கும் எந்த அளவுக்கு சிங்கிள் டிஜிட்டில் கொண்டு வர முடியும், எந்த அளவுக்கு 100, 150 நடக்கணும்னு சொல்லவில்லை, கொலையே இல்லாத கொலை இது இல்லாத ஒரு மாநிலமாக இருந்தால் சந்தோஷம். இல்லை சார், இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. இந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இதுக்கு தான் இவர் என்ன பண்ணிருக்கார், நம்ம சங்கர் தயாள் சர்மா அவர் டிஜிபி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், நாங்கள் வந்து நிறைய ஆக்ஷன்லாம் இங்கே எடுத்தோம். அந்த ஆக்ஷன்லாம் எடுத்ததுனால தான் இந்த 1563 2024 நாங்கள் குறைக்க முடிஞ்சிருந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கெல்லாம் ரவுடி எலிமெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுறது. அதை தவிர இந்த யார் யார் இந்த மாதிரி கொள்ளையெல்லாம் இது பண்ணிருக்காங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு இதில் அந்த அளவுக்கு ரிகரஸ் பனிஷ்மெண்ட் இல்லாத இதில் தண்டனை இதில் இவங்க ரீக்ளாஸிஃபை பண்ணி அவங்களுக்கு தண்டனை அதிகமாக பெறக்கூடிய இவங்களாம் மாற்றிருக்கிறது. அந்த மாதிரி எப்பொழுதுமே பிரிசன் ஜெயிலில் வந்து அந்த அளவுக்கு கண்காணிப்பு இருக்கும். ஆனால் அதே ஜெயிலில் போலீஸ் அஃபீஷியல்ஸே ஜெயில் கைதிகள் மிரட்டுறதை பார்த்தோம். இப்பதான் வந்துச்சு வீடியோ வந்து உள்ள உட்கார்ந்து 10 பேர் உட்கார்ந்து என்ன பீப் சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு கேவலமான தமிழ்நாட்டு போலீஸ்க்கு இவ்வளவு நிர்வாகம் போயிட்டான், கெட்டு போயிட்டான். போலீஸ் சர்வைலன்ஸ் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இது எல்லாமே ஒரு மதுக்கு அடிமை ஆர் இதயம் தாண்டி கஞ்சா பொருட்களுக்கு அடிமையா, அந்த மாதிரி அடிமையானவர்கள் தான் இந்த அளவுக்கு ஒரு பேச முடியும். வெரி கரெக்ட், வெரி வேகம் ஆக்ரோஷம். ஸோ இந்த பிரிசன் சர்வைலன்ஸுங்கிறச்ச என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயிலில் சர்வைலன்ஸ் இன்னும் கெடுபிடி அதிகமாக இருக்கணும். உள்ளே இருக்கவங்களுக்கு மொபைல் ஆக்சஸ் இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கவங்களுக்கு எந்தவித இந்த வஸ்துக்கள்பாங்க அதையெல்லாம் இருக்கக்கூடாது. இதில் இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாமீன் எல்லாம் நாங்கள் கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பண்ணிருக்காங்க. பொதுவாக இதில் தமிழ்நாட்டில் மர்டர்ஸ் லாஸ்ட்டு ஒரு 10 நாள்லேயே கூட 24 கொலைகள் நடந்திருக்கு. இதில் எல்லாமே ஹோல்சேல் தான். ஆமாம், அப்படிதான் போய் இதில் கொலைகளே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் கிடையாது, ஒன்லி ஹோல்சேல் தான். அப்படிதான் நாம சொல்றது மிகைப்படுத்தினது இல்லை, அவ்வளவு கவலை இல்லை. பேசாம கூலிப்படைக்கு இது தமிழ்நாட்டு ஒரு அச்சாணியான ஒரு நிலைப்பாடு இருந்துட்டு இருக்குது, சூழ்நிலை மாதிரி தெரியுது. இதை லாஸ்ட் இயரில் நீங்கள் சில இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கிருஷ்ணகிரி மர்டர், ஒரு பாய் வந்து ரோஹித்னு ஒருத்தன், அவரை கிட்னாப் பண்ணிட்டு போய் கொலை பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் அந்த பாயை கிட்னாப் பண்ண போலீஸ், அதாவது உங்கள்கிட்ட நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லையா, நம்பர் ஆஃப் போலீஸ் அதிகமாக இல்லையா, அதனால உங்களால் கவனிக்க முடியலையா, ஆர் முக்கால்வாசி போலீஸ் நீங்கள் பந்தோபஸ்து அந்த விசிட் விஐபி இது இருக்கிறத 1 லட்சம் சார் ரவிசங்கர் சார் இருக்கிற 1,34,000 போலீஸில் ஏராளமான 50-60% பந்தோபஸ்துக்கு போயிட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு தென் மாவட்டங்களில் ஏற்படுகிற பதட்டத்திற்கு காவலாளிகள் இல்லை. உடனடியாக அங்கு ஆரம்பத்திலே பேசி நெகோசியேஷன் மூலம் உடனடியாக அதை தூர்வார வேண்டும். பிரச்சனைகளை பதட்டம் இருக்கக்கூடாது. அப்போ இல்லைங்க விஐபி பந்தோபஸ்து நாங்கள் போனோம் இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக போனுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பட்ஜெட் அலோகேஷன் அதிகமாக பண்ணுங்க, மோர் நம்பர் ஆஃப் போலீஸ் ரெக்ரூட் பண்ணுங்க. ஏன்னா விஐபி பந்தோபஸ்து முக்கியம். விஐபி பந்தோபஸ்து எதுக்குங்க, அவருக்கு எந்த விதத்திலையும் தீங்கு நடந்துவிடக்கூடாது, அவருக்கு உடல் காயம் படக்கூடாது, உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது. விஐபி பந்தோபஸ்து அதே தான் குடிமகனுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் போலீஸ் கொடுக்கணும். இன்னைக்கு குடிமகன் நீங்க நானு எல்லாரும் இருக்கிறது போலீஸ் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த போலீஸை தாண்டி நமக்கு எந்தவித தீங்கும் நடக்காது அப்படின்னு நம்புறோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த கொலைகள் ரெண்டாவது பேசுவோம். நம்மோடு பேசுவதற்கு திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் துரைக்கண்ணு ஐயா அவர்கள் எங்களோடு இணைகிறார். ஐயா வாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி வைப்பதற்கு முன்பு எதை கேட்பது, ஜவுளி கடைகளில் சென்றால் எந்த சேலை எடுப்பது என்ற குழப்பத்தை ஏற்படுவது மாதிரி அந்த அளவுக்கு கொத்தான கொலைகள், பாலியல் வன்முறைகள், அராஜகங்கள், கூட்டுப்படுகொலைகள், அதே போன்று அரச நிதிகளுடைய பிரச்சனை, காவல்துறை அத்துமீறி கொலை செய்வது, காவல்துறையே கொலை செய்வது, அதை தாண்டி இன்றைக்கு இந்த நிலைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? நாங்கள் மிகைப்படுத்தி சொல்ல தோழர்
துரைக்கண்ணன் ஐயா, நீங்கள் எதை பேச போகிறீங்க, எப்படி பேச போகிறீங்க? திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு சமூக விரோதிகள் ரவுடிகளினுடைய அட்டூழியம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது என்பதுதான் யதார்த்தம். பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இது தெரியும். ஒவ்வொரு நாளுமே நாம் பத்திரிகைகளை எடுத்து பார்த்தோம்னா பக்கத்துக்கு பக்கம் பாலியல் சீண்டல், கொலை, வெட்டி கொலை, பட்டப்பகலில் ஓட ஓட விரட்டி கொலை, இப்படித்தான் பக்கத்துக்கு பக்கம் செய்திகள் வரும். ஃபுல்லாக தான். ஆமாம், ஏறத்தாழ கடந்த 4 மாதங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே 27 கொலைகள் அப்படின்னு. அதில் பெரும்பாலும் சாதி கொலையாக தான் இருக்கும். சாதி கொலை, வன்மம். பள்ளி கல்லூரி மாணவர்கள் கத்தி ஏந்தி கொலை செயலில் ஈடுபடுவது அதிகரித்திருக்கிறது. 17 வயது சிறுவர்கள் போலீஸ்காரனை வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துகிட்டு ஓடணுங்கிற செய்தி இருக்குல்ல, பதைப்பதிக்கக்கூடிய செய்தியாக. நம்ம 60-70களில் இந்த சிவப்பு தொப்பி, அரைக்கால் ட்ரவுசரோட, காக்கி ட்ரவுசரோட வருகிற அந்த காவல்துறையை பார்த்து அவங்க நடந்து வர்ற அந்த சரக்குன்னு சத்தம் இருக்குல்ல, அதை பார்த்து கிராமத்துலலாம் பயந்து ஓடி ஒளிவாங்க. போலீஸ் வந்துருச்சு, நம்ம ஊருக்குள்ளே போலீஸ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கு பொதுவெளிகளில் பட்டப்பகலில் காவல்துறையினரையே வெட்டுவது, துப்பாக்கியால் சுடுவதுங்கிற நிலைமை வந்துருச்சு. ஆக ஒரு சட்டம் ஒழுங்கு என்பது இங்கே இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விக்குறி வருகிறது. இந்த ஆட்சியின் மீது மக்களுடைய அதிருப்தியும் நாளுக்கு நாள் பெருகி வருதை நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்குறோம். பச்சை குழந்தை முதல் வயதான பாட்டிகள் வரைக்குமே பாலியல் தொல்லைக்கு ஆட்படுகிறார்கள் என்றால் மிக கேவலமான ஒரு நிலையை நோக்கி இந்த அரசாங்கம், இந்த சமூகம் செல்லுகிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். அதை கட்டுப்படுத்த முடியாத கையாளாகாத நிலையில் அரசு இருக்கிறதோ அப்படிங்கிறதை நம்ம பதிவு செய்தாகணும். இந்த மது, கஞ்சா, கோகைன் போன்ற இந்த போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் இருக்குல்ல, இதுவுமே அதிகரித்து விட்டது. பள்ளி கல்லூரி வளாகங்களில் தாராளமாக போதைப் பொருட்கள் விநியோகம் இருக்கிறது. ஒரு பக்கம் இதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் நாம் பார்த்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே முதல்ல 10 கிராம், அரை கிலோ, 1 கிலோ கஞ்சா பறிமுதல்னு செய்திகள் வந்துட்டு இருந்தது. நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா வேனில் மூட்டையாக கஞ்சா பறிமுதல், 50 கிலோ கஞ்சா பறிமுதல், வேகனில் வந்த கஞ்சா பறிமுதல், இப்படி இந்த கஞ்சா 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம கடந்த முறை இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் அந்த பதவியை விட்டு போகிறதுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி சொன்னார். ஏறத்தாழ 12,000க்கு மேற்பட்டவர்கள் மீது இந்த கஞ்சா வழக்கு போட்டிருக்கிறோம், 4,000க்கு மேற்பட்டவர்களுடைய சொத்துக்களை முடக்கி வச்சுருக்கிறோம். அப்போ எந்த அளவிற்கு கஞ்சா நடமாட்டத்தை அதிகரித்து விட்டு அப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. சார், நீங்கள் சொன்னதில் அந்த கஞ்சா இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியாதுல்ல, இதை உள்ளே போட்டாலே கொலைகளும் பாலியல்களும் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறும். இல்லை, அதுதான் மூளையை கலங்கடித்து. ஆமாம், மூளையை கலங்கடித்து என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள். அடிப்படை நீங்கள் மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து மிக கடுமையான தண்டனைகளை வழங்கி இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் சட்டம் ஒழுங்கு சீரழிவை சீரெடுத்த முடியாது. பள்ளிக்கூடத்தில் புகுந்து ஆசிரியை வெட்டுகிறான், கொலை வெறியோடு மாணவன் வெட்டுகிறான். சொத்து பிரச்சனையா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள வெட்டு குத்து, கூலிப்படைகளை ஏவி வெட்டுகிறான். ஆமாம், தந்தையை தாயை மகன் வெட்டி கொள்ளும் அவலமெல்லாம் இருக்கிறது. இந்த சமூகம் எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த கள்ளக்காதலின் விளைவாக தான் பெற்ற குழந்தைகளை கொலை செய்கிற போக்கு, கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொலை செய்கிற போக்கு. இப்போ இதுக்கு அரசாங்கம் என்ன செய்யும், காவல்துறை என்ன செய்யும் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. அப்படி இந்த பொறுப்பும், ஆமாம், இந்த பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் உண்டு, பொதுவெளிகளில் இருக்கிற மக்களுக்கும் உண்டு. இந்த மக்களை நெறிப்படுத்துகிற போக்கு என்பது அரசாங்கத்துக்கு தான் முழுக்க இருக்குது. இப்போ அரசின் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுகிறது. காவல்துறை மீதான பயம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் போயிடுச்சு அப்படிங்கிறதும் உண்மையிலே அதுவும் வேதனைக்குரிய விஷயம்தான். இந்த போதுமான அளவிற்கு காவல்துறையினர் இந்த சட்ட ஒழுங்கை சீர்படுத்துவதற்கு பயன்படுத்துவதில்லை என்பதும் இன்னொரு பார்வையாக தான் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வீடு புகுந்து கொலை செய்யப்படுகிறார்கள். பணிக்கு செல்கிற பெண்கள் பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு இல்லாமல் கொலை செய்யப்படுகிறார்கள். பள்ளிக்கு செல்லும் மாணவர் மாணவியர்களுக்கும் பாலியல் தொல்லை ஆபத்து இருக்கிறது.
எங்கே போய் வாழ்வது என்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி புதுவெளிகளில் மக்கள் மத்தியில் வந்துருச்சு என்பதுதான் மிகப்பெரிய அவலமாக நம்ம பார்க்குறோம். ஐயா, ஒரு சின்ன குறுக்கீடு. ஈரோட்டில் +2 மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும், அதில் சண்டை வந்து ஆதித்யா அங்கே மாணவனை இன்னும் 2 பேர் சேர்ந்து குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணிட்ட நீ பேசுறியா நான் பேசுறேன். +2 மாணவர். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. இல்லை, அதுதான் நீங்க சொன்ன உடனே சொன்னேன். சமூக சீர்கேடு, சமுதாயத்தில் வளர்கிற இளம் தலைமுறையினரிடம் இப்படி ஒரு வன்முறை வெறிமாட்டம். முன்னெல்லாம் இந்த தாதாக்கள் கூலிப்படையினர் தான் இது மாதிரி செயல்களில் ஈடுபடுவான். இன்று பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கும் மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியிலே கொலை வெறி மனோபாவம் தாண்டவமாடுகிறது என்றால் இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிற படிக்கிற மாணவன் திருநெல்வேலியில அதுதான் பெரிய கத்தி தூக்கிட்டு வந்துட்டானே. அதுதான் பள்ளிக்கூடத்திற்கு போறது. நம்ம தலைநகர் சென்னையில் அடிக்கடி பார்ப்போம், கல்லூரி மாணவர்களுக்கிடையே மோதல் இருக்கும். பஸ் டே என்னமோ. ஆமாம் ஆமாம். அது பார்த்தீங்கன்னா சாலைகளில் அந்த மாணவர்கள் தெரிச்சு ஓடுற போது அந்த புத்தகங்களில் பையிலிருந்து பட்டாக்கத்திகளை எடுத்துகிட்டு துரத்துவாங்க. அப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் மாணவர்கள் பட்டாக்கத்திகளோடும் வீச்சறிவாளோடும் வருகிற ஒரு நிலைமை என்றால் இந்த நாடு எங்கே போய் முடியும்? இந்த சமுதாயம் எந்த அளவிற்கு சீரழிந்து கிடக்கிறது? முன்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், 60, 70, 80 வரைக்குமே இருந்தது. ஒரு பள்ளியில் நீதி போதனை வகுப்புனே ஒரு வகுப்பு இருக்கும். அந்த மாணவர்களை நெறிப்படுத்துவதற்காக அப்படி ஒரு வகுப்பு, நல்ல கதைகளை சொல்லுவாங்க, நல்ல ஒழுக்க கதைகளை ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க. ஆமாம் ஆமாம். அது மாதிரி இந்த இளம் சிறார்களை அங்கிருந்தே பயிற்சி நன்னறி கதைகள் எல்லாம் சொல்லி வருவாங்க. அப்படி அந்த விதமான ஒரு போக்கையும் அரசாங்கம் நிச்சயமாக கைகொள்ளணும். அதே போல் ஒவ்வொரு வட்டாரம் வாரியாக, மாவட்ட வாரியாக இந்த அமைதி குழுக்கள் அல்லது இந்த கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. பள்ளி வளாகத்தில் கூட நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் அது எங்கே நடக்கிறது என்னன்னு தெரியல. அப்போ சமூகத்திற்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது, அரசுக்கும் இந்த பொறுப்பு இருக்கிறது, காவல்துறைக்கும் நிச்சயமாக இந்த பொறுப்பு இருக்கிறது. நான் குறிப்பிட்டது மாதிரி இளம் வயதில் இந்த ரத்தம் பார்க்க வேண்டும் என்கிற வெறியும் இந்த உணர்வும் எண்ணமும் எங்கே ஏற்படுகிறது என்றால் தன்னிலை மறந்த நிலையில தான் போதை. அப்ப தன்னிலை மறந்த நிலை என்னும் போதை. பள்ளி மாணவர்கள் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வந்து இந்த கஞ்சாவை பயன்படுத்துவதையும் மது அருந்துவதையும் கெத்து அப்படின்னு பேசுறானா. கிராமத்தில் பத்திலா பள்ளி இருக்கிற படிக்கிற மாணவிகள் 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு மரத்தடியில் மது அருந்துவதை நாம் வலைத்தளங்களில் பார்க்குறோம். அப்போ இந்த சமூக சீர்கேடு என்பது எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் இந்த போதையிலிருந்து தான் தொடங்குகிறது. இதை நிச்சயமாக இது இப்படி போனால் பல தசாப்தங்களுக்கு மீள முடியாத ஒரு சமூகமே உருவாயிரும். ஆமாம். அப்போ இதை நெறிப்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு அரசு உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஒரு இதற்கென ஒரு புதிய திட்டத்தை வடிவமைத்து இந்த சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டை அதை நிவர்த்திக்கவில்லை என்றால் உண்மையிலேயே கண்டிப்பாக இந்த தமிழகத்திற்கு ஒரு தனி பெருமை உண்டு. இந்தியாவிலேயே தமிழகத்திற்கு என்று ஒரு தனி பெருமை ஒன்று உண்டு. அந்த தனி பெருமையை நாம் தற்காத்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த அரசுக்கு கூடுதல் கடமை இருக்கிறது. இந்த செயல்களை தடுப்பதற்கு அரசும் காவல்துறையும் அவர்களோடு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் ஒத்துழைத்தால் மட்டுமே இந்த நாடு நல்ல திசையில் பயணிக்கும் என்பது என்னுடைய முதற்கட்ட கருத்தாக. நம்ம அடுத்த கட்டம் தான் முக்கியமாக பேச போகிறோம். ராமன் சார், இப்போ நான் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் சில விஷயங்கள்லாம் வெளியாகிருக்கு, அதை நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். அதனுடைய தகவலும் என்கிட்ட இருக்குது. காவல்துறை அஜித்குமார் போன்றவர்களை அடித்து கொலை செய்கிறார்கள். சாத்தாங்குளத்தில் ஜெயராஜ் ஃபெனிக்ஸினுடைய அந்த மரணத்திற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி அப்ரூவராக மாறுறார். நல்லா கவனிங்க. காவல்துறை அதிகாரிகளும் கொலை செய்யப்படுகிறார்கள். நல்ல பல கூத்து நடக்குங்க தமிழ்நாட்டில். ஐயா சொன்ன மாதிரி தேவையான காவல்துறை அதிகாரிகள் 3 லட்சம் அளவுக்கு தேவை. ரெக்ரூட்டே ஆகலை, எந்த பணிகளும் நடக்கலை. இன்றைக்கு இது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் புழல் சிறையில் எனக்கு இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், ரவுடிகளுடைய சாம்ராஜ்யம், போதைகளின் சாம்ராஜ்யம், காவலர்களை எதிர்த்து பேசுகிற நிலையில் உள்ளே கொண்டு போய் 24 காவல் மரணங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்த போது அந்த ரைட் இன்ஃபர்மேஷன் புழல்ல செய்தி சொல்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட கைதிகள் கை கால்கள் உடைஞ்சு போச்சு, உள்ளே கொண்டு போய் அடித்து. அது எதுக்கு? இதெல்லாம் மனிதநேயமாங்கிறது எனக்கு தெரியல. பாத்ரூமில் வலிக்கு விழுந்தவன் 300 பேராக வலிக்கு விழுந்து சாவுறான், ஒரு பவுடர் இல்லையா? அதில் அதை ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் சொல்லிடுறாங்க. இந்த 304 பேரில் 163 பேருக்கு முன் கை எலும்பு முறிஞ்சிருக்கு.
நல்லா கவனிங்க. 52 பேருக்கு இடது கை எலும்பு முறிஞ்சிருக்கு, இடது பக்கம் லெஃப்ட். 112 பேருக்கு வலது முன்கை முறிஞ்சிருக்கிறது. 67 பேருக்கு கை எலும்பு முறிந்திருக்கிறது. ஆர்டிஐயில் வந்திருக்கு. 77 பேருக்கு கால் எலும்பு முறிஞ்சிருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள நிலைமை. எல்லாம் வழுக்கி விழுந்ததுனால, எல்லாம் வழுக்கி விழுந்தது. ஆனா போலீஸ் அதிகாரி யாரும் வழுக்கி விடல. இது போக தமிழ்நாட்டில் சிறைச்சாலையில் 25% கைதிகள் இன்னைக்கு அவங்க என்ன தண்டனைக்கு பிடிச்சாங்களோ, எந்த குற்றத்துக்கு பிடிச்சாங்களோ இன்னைக்கும் அப்படி இருங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில ஒரு இடைவேளைக்கு அப்புறம் சொல்லுங்க. நம்ம மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆவணப்படுத்தப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு தகவலை சொல்லியிருக்கோம். ராமன் சார், நான் உங்கள்கிட்ட கேட்டது லாக்அப் டெத்து, அதை தாண்டி புழல் சிறையில் 2024 நடந்த அடிதடிகள், கைகால் உடைப்புகள். இது ஒயிட்டில் வந்த கணக்கு. இது ஒயிட்டில் வந்த கணக்கு. பிளாக்ல என்ன இருக்கு எப்படி இதுலேயும் பாருங்க, கருப்பு பணமா வெளுப்பு பணமான்னு இருக்கு பாருங்க. 25% தமிழ்நாட்டினுடைய சிறைச்சாலைகளில் நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா 25% கைதிகள் சந்தேகத்தின் பேரில் பிடிக்கிறாங்க. அவங்க யாரையும் ஜாமீனுக்கு ஆள் கிடையாது. என்ன பண்ணுறாங்க, எதுக்கு இந்த அரெஸ்ட் பண்ணாங்க என்பதில் அந்த கைதிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சீனியர் கைதிகளுக்கு இது மசாஜ் பண்ணி விடுறது, அங்கே சில எடுப்படிகள் வேலை பண்ணுறது அங்கே நடந்துட்டு இருக்கு சார். இதெல்லாம் உண்மை. இதில் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி அந்த மலையில் பார்த்தீங்கன்னா மாரிமுத்துன்னு ஒரு பழங்குடியின ஒருத்தரை பிடிச்சி, நீ புலிப்பல் சிறுத்தை பல் நீ வச்சிருக்கிறாய் என்று பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சி போய் நீதிமன்றத்தில் 29ஆம் தேதி உடுமலை கோர்ட்டில் இது பண்ணுறாங்க. நீதிமன்றம் நீ நிரபராதின்னு அவங்கள அனுப்புகிறாங்க. அந்த நீதிமன்றம் நிரபராதின்னு சொன்ன அந்த மாரிமுத்தை பிடிச்சி சிறை வனக்காவலர் அலுவலகத்தில் வச்சு அவங்கள அடித்து கொண்டு, என்னங்க இது ஏங்க நீதிமன்றம் நிரபராதின்னு சொல்லியாச்சு, அதையும் மீறி காரணம்னா அங்கே அப்போ எந்த அளவுக்கு இந்த துறை மோசமான துறைனா, அதிகாரம் ஆட்சியும் ஒரு கையில் இருக்கின்ற போது என்ன வேணாம் எதை வேணாலும் செய்யலாம்ன்ற துணிவை இன்னைக்கு காவல்துறையிலே மன உளைச்சல்ல எத்தனை காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர் வேண்டாம். சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், டிஎஸ்பி நேர்மையான டிஎஸ்பி வந்த நிலைமைன்னா அவரை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டு எவ்வளவு பிரச்சனைகள். பல டிஎஸ்பிகள் லெட்டர் எழுதுறாங்க டிஜிபிக்கு, ஐயா என்னால் வேலை செய்ய முடியல, மன உளைச்சல ரொம்ப நான் வேதனைப்படுறேன், என் குடும்பம் நடுத்துல நிற்க போகுதுன்னு எவ்வளோ விஷயங்கள். எத்தனையோ நேற்று கூட இப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கே தமிழ்நாட்டுக்கு. அதாவது இது அரசு துறையில் மட்டும் ஊழியர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, பொதுமக்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, காவல்துறை, நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவல்துறைக்குள்ளே இன்னைக்கு மன உளைச்சல் மனப்புழுக்கத்தில் ஓவராக இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு காவல்துறை யார் கையில் இருக்குது? முதலமைச்சர் கையில் இருக்குது. முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? அவருக்கு தேவையானதை ஆப்ரேட் பண்ணதுக்காக ஒரு ஆப்ரேட்டிங் இது மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் இது பண்ண முடியும் தமிழ்நாட்டில் ஸோ இந்த நிலைமையில் இருக்கிறது மோசமான ஒரு சூழ்நிலைக்கு காரணம் யாரும் இங்கே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது சார். கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது எதிர்க்கட்சிகளுடைய கட்டமைப்பு இன்றைக்கி மக்கள் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் 100% ரெடியாக இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் அதை விடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய சுயநலனுக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கும் போது மக்களுக்கு யார் பாதுகாப்பு, யார் பாதுகாவலர்கள், யார் பூனைக்கு மணி கட்டுவது என்ற நிலைப்பாடு பதில் ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைகளோட நிலைப்பாடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் மனநிலை இருக்கின்ற நேரத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை யாருக்கு அந்த ஆதரவு கொடுப்பது, அரவணைப்பது என்ற நிலைப்பாடு கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை துறையிலும் சார், நீங்கள் ஒரு துறையில் மட்டும் கேட்டால் இன்றைக்கி காவல் நிலை ஒன்றும் இல்லை, மனித உரிமை ஆணையத்தை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா விசாரித்து பார்த்தா சொல்லலாத துயரங்கள். அரசு ஊழியருடைய மனநிலையை பார்த்தா எங்கேயாவது நிறைவேற்றிருக்காங்களா? அரசு ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கைகள் எதையாவது ஒன்று நிறைவேற்றன்னு சொல்லுங்க, ஒன்றுமே கிடையாது. ஸோ எல்லாமே இந்த ஆட்சியில் திறந்து பார்த்தேன் பறந்து போச்சுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் இதை விட மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகின்றார்கள். ஆட்சி வர வேண்டும், அதிகாரத்தில் வர வேண்டும். இந்த ரெண்டுமே தான் அவங்க ஒரே குறிக்கோளாக இருக்கிறத வருது, மக்களுடைய நலனுக்காக அல்ல. அந்த பிரச்சனையில் தான் இன்றைக்கி கொலை எங்கே பத்திரிகை இன்னைக்கு கூட நீங்கள் இப்போ ஈவினிங் பதில் போட்டிருக்காங்க சார். தூத்துக்குடியில் மனைவி வெட்டி கொலை, ராமநாதபுரத்தில் மீனவரின் கழுத்தை அறுத்து கொலை, திருப்பூரில் வாக்கிங் சென்றவர் வெட்டி படுகொலை, சேலத்தில் 16 வயது இளமை பலாத்காரம். இப்போ வந்தது இன்னைக்கு உள்ள நியூஸ். நியூஸ் ஆமாம், பத்திரிகை இது சாயந்தரம் வந்த நியூஸ். ஆமாம் சார், அதாவது பள்ளிக்கூட அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? கல்வி அமைச்சர், பள்ளி கல்வி அமைச்சர் நமக்கெல்லாம் கடவுள் கலைஞர்னு. எப்படிங்க ஐயா, நீதி நெறிகளை போதிக்கக்கூடிய கல்வித்துறையில்
இன்று கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றீங்க? நமக்கெல்லாம் கடவுள் கலைஞர். இதுக்கு மேலே என்னங்க அந்த பிள்ளைங்களுக்கு என்ன உங்களை சிந்தனை வரும்? உன் நண்பன் யார்? உன்னை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே போல் துறையில் உள்ள அந்த பிள்ளைகள் படிக்க கல்வித்துறையில் வந்து என்னென்ன சொல்லுங்கன்னு உங்களுக்கு வேண்டாம். அப்போ என்ன அர்த்தம்? ஆட்சி அதிகாரம் இருக்குது, உங்களை யாரும் தட்டி கேட்க ஆள் கிடையாது, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஒரு நிலைப்பாடு இந்த அரசு ஏற்படுத்துகின்றது. இதை மக்கள் விடியதுக்கு மாற்றத்தை கொண்டாட ரெடியாக இருக்கிறாங்க. துரைக்கண்ணா சார், இப்போ ராமன் சார் சொன்ன ஒரு பாயிண்ட் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இந்த ஆட்சிக்கு மேலே ஒரு சதவீத கணக்கு எடுத்தா ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறது செப்பாலஜிஸ்ட் தே ப்ரிடிக்ட் தட் மக்களுக்கான எதிர்மான நிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை அறுவடை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு உளவியல் ரீதியாகவே மக்கள் எல்லோருமே சொல்கிறார்கள். திமுகவினுடைய பாரம்பரிய வாக்கு வங்கிகளும் அப்படியே நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கான கதவுகள் சரியாக இருக்கிறதா? நாங்கள் துரத்தப்படுகிற போது அபயம் தேடி நுழைவதற்கு எங்களுக்கு கட்டடம் இல்லையே என்ற கேள்வியும் எழுகிறது. ஒரு அறிவுசார் தளத்தில் 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியலை நுணுக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இந்த கேள்வியை திரு ராமன் எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சியின் ஒற்றுமை குறித்து என்ன சொல்ல வருகிறது? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி இருக்கிறது. எல்லா தரப்பினருமே போராட்ட களத்திற்கு வந்து விட்டார்கள். நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பண்பார்வையற்ற தொழிலாளர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இப்படி பல்வேறு தரப்பினரும் எல்லாவற்றையும் மேலாக விவசாயிகளும் எல்லா தரப்பு விவசாயிகளும் போராட்ட களத்துக்கு வந்து விட்டார்கள். எங்களுடைய கோரிக்கைகளை எப்போதுதான் நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகளை தெரிவித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 70%, 80%, 90% நிறைவேற்றிவிட்டேன் என்று முக்கியமான வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் புதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்கிற கடுமையான அதிருப்தியாக இருக்கிறது. அது நீட் தேர்வு ஆகட்டும், கேஷ் மானியம் 100 ஆகட்டும், அல்லது 2 மாதத்துக்கு இருக்கிற மின்கட்டண அந்த கணக்கீட்டு முறையை மாதம் ஒரு முறை கொண்டு வருவோம், மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்வோம், எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது. எல்லா தரப்பும் அதிருப்தியில் இருக்கிறது. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அரசு ஒரு சிறிய செயல் ஒரு ஈடுபட்டால் கூட அதற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் கட்டமைத்து தங்களோடு இருக்கிற எதிர்க்கட்சிகளையும் அந்த பிரதான தோழமை கட்சிகளையும் கூட்டணி சேர்த்து கொண்டு போராட்ட களத்திற்கு வந்து அரசுக்கு எதிராக கடுமையாக போராடினார்கள். அத்தகைய நிகழ்வு எதுவுமே இப்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். எதுவும் இல்லை, அது மக்கள்கிட்ட ஆமாம் அதுவும் இல்லை. நம்ம அடிக்கடி இதில் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறோம். இந்த மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதையுமே அரசு செவிசார்க்கலை. அந்த பல பதிவுகள் இங்கே இருக்கிற அந்த குறிப்பாக நம்ம நிறைய முறை பேசினது இந்த மருத்துவர்களை போராட்டம். அதாவது இந்தியாவிலேயே மிக குறைவான சம்பளம் எங்களுக்கு தான் கிடைக்கிது. உயிர்காக்கும் அந்த செயலில் ஈடுபடுகிற எங்களுக்கே இந்த ஒரு அவல நிலையா அப்படின்னு 4 வருஷமாக அரசுக்கு எதிரான ஒரு மருத்துவ போராட்டக்குழு மரியாதைக்குரிய ஐயா மருத்துவர் ஐயா பெருமாள் பிள்ளையா ராமன் அவர் தலைமையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அடிக்கடி வந்து ஆமாம் கடுமையான போராட்டத்தை. ஆமாம் இந்த கொரோனா காலத்தில் உயிரிழந்த டாக்டர் விவேகானந்தன் மனைவிக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கணும்னு 4 வருஷமாக போராடுறாங்க. உங்கள் அப்பா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வெளியிட்ட அரசாணை 356 அதை நிறைவேற்றுங்க, எங்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்க, பிற மாநிலங்களில் பாதி கூட எங்களுக்கு கிடைக்கல என்று போராடி வருகிறார்கள். அது செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி எதையுமே கண்டுகொள்ளாமல் இந்த அரசு எந்த ஒரு பிரச்சனையானாலும் 10 நாட்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அல்லது நீங்கள் ஒரு காலக்கெடு கூட நிர்ணயித்து பண்ணாமல் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறது, இந்த மருத்துவர்களையும் கூட அவங்களையும் கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் தள்ளுறது, இந்த போக்கு என்பது பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இந்த அரசின் மீது மிகப்பெரிய கோபாவேசத்தை உண்டு பண்ணிவிட்டது. இந்த ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்கிற விருப்பம் இருக்குது. இதில் இந்த விருப்பம் என்பது இந்த ஆட்சியை மாற்றுவதற்குரிய வலிமை மிக்க எதிர்க்கட்சி இருந்தால் தானே நாம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் கருதுகிறார்கள். ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த திமுக அணிக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற நிலை இருக்கிற பொழுது இன்றைய பிரதான எதிர்க்கட்சியை வழிநடத்தி செல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானடித்த மூப்பாக
இந்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாதமாக இருந்து கட்சியை ஒருங்கிணைப்பது என்கிற சிந்தனைக்கே நான் போக மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிற செயல் இருக்குல்ல, இது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்து விடும் என்பதான் மக்கள் கருத்தாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற தொண்டர்களின் ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆட்சி மாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை வந்தால்தான் மக்களும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற வாக்காளர்களும் வாக்களிப்பார்கள். அப்படி இல்லை என்றால் நிச்சயம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்துவிடும். இன்னும் ஒரு சீர்காடான நிலைக்கு இந்த மாநிலம் சென்றுவிடும். அந்த பாவத்தை எதிர்க்கட்சியினர் சம்பாதித்து கொள்ளக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணிவகுக்கிற மரியாதைக்குரிய எதிர்க்கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ், பொதுவுடைமை கட்சி, விசிக, மதிமுக, ஐயுஎம்எல் வாய்மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். எல்லாம் மௌனி ஆயிட்டாங்க. எவ்வளவோ தவறுகள் நடக்கிறது, எவ்வளவோ முறைகேடுகள் நடக்கிறது, எவ்வளவோ பாலியல் சம்பவங்கள் நடக்கிறது, குற்றச்செயல்கள் நடக்கிறது, சமூக அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திருமாவளவன் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஆணவ கொலைகள் நடக்கிறது. அதை தடுப்பதற்கு எதுவுமே இல்லை. எல்லோருமே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கூட சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட அதை செவிசாய்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வரவில்லை. இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்கிற கடமை உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற திரு எடப்பாடியினுடைய அந்த கருத்தாக்கத்திலிருந்து அவர் தன்னை விடுவித்து கொண்டு ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே நாம் அரசியல் மாற்றத்தை, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி என்டிஏவோட கூட்டணி என்ற நிலை வந்திருக்கிறது. இந்த என்டிஏ கூட்டணி என்று வருகிற பொழுது இது இருந்தாலும் கூட வெளியிலே இருந்து நிறைய கட்சிகள் வர வேண்டும் என்று ஊராக சென்று ஒவ்வொரு ஊருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸை அழைக்கிறார், பொதுவுடைமை கட்சியை அழைக்கிறார், விசிகாவை அழைக்கிறார், தமிழக வெற்றி கழகம் விஜயை அழைக்கிறார், இந்த பக்கம் இருக்கிற நாம் தமிழர் கட்சியை சீமானை அழைக்கிறார். ஆனால் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் வெளியில் இருக்கிற மரியாதைக்குரிய சின்னம்மா வி.கே. சசிகலா அவருடைய ஆதரவாளர்கள், மரியாதைக்குரிய சகோதரர் ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள், திரு டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் என்று ஒரு 10% மேலே காலமெல்லாம் அதிமுகவோடு பயணித்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அரவணைத்து கட்சியை வலுப்படுத்தி இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் சாதாரண சிறிய கட்சிகள் அரசியலிலே புதிதாக வந்திருக்கிறவர்களெல்லாம் அழைக்கிறார். அவர்கள் அதிமுகவை எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க, அதிமுகவுடைய எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவர் மக்களை ஏமாத்துறாரு, தொண்டர்களை ஏமாத்துறாரு என்று அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு வெளி விமர்சனங்களை உருவாக்கக்கூடிய செயலை திரு எடப்பாடி செய்து வருகிறார். இது மிக மோசமான விளைவை இந்த தேர்தலில் ஏற்படுத்திவிடும் என்கிற அச்சம் பொதுவெளிகளில் இருக்குது, மக்கள் மத்தியில் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறவரிடம் இருக்கிறது. எனவே இதை உணர்ந்து இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு என்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ, இதற்கு எதிராக ஒரு தீவிரமாக களமாட வேண்டுமோ அதை பிரதான எதிர்க்கட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களினுடைய அதிமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக கருத்தாக இருக்காது. செய்வார்களா? நம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ரவிசங்கர் சார், இப்போ சம்பவங்களை கூட்டி கழித்து பார்க்கிற போது காவல்துறை ஈரல் உண்மையிலே கெட்டு போயிற்று. ஈரலும் அல்ல, கிட்னியும் கெட்டு, நரம்பு மண்டலம் கெட்டு, அப்டாமினல் ரீஜன், ஈசோபேகஸ், அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் எல்லாம் டோட்டலி இன்டெலிஜென்ட் ஹேஸ் பீன் கொலாப்ஸ்ட். அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? உளவு அமைப்புகள் முற்றிலுமாக சீரழிந்திருக்கிறதா? சார், காவல்துறையை ஒரு பக்கம் குறை சொல்கிறோம், இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, காவல்துறை உள்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க. சார், இன்னி வரைக்கும் குற்றவாளிகளுக்கு என்ன பயங்க? போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னாலும் அங்கே அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயம். இப்போ நான் தான் சொல்லிட்டேனே, ஆமாம், எத்தனை முன்கை ஒடிஞ்சிருக்கு, எத்தனை பின்கை ஒடிஞ்சிருக்கு. இதை மனித உரிமை இயக்கம் உள்ள அவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. அப்போ போலீஸ் என்ன கேட்குறாங்க? நாங்கள் என்ன பண்ணட்டும், என்ன மாதிரி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இந்த ப்ரொசீஜர் இருக்கும், ஓகேவா? அந்த எஸ்ஓபி அப்படிம்பாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன். ஆமாம், அது ப்ரொசீஜர் பிரகாரம் நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அப்படியே விட்டுடலாமா? சரி, உள்ளே கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஜுடிஷியல் கஸ்டடி, போலீஸ் கஸ்டடியே வேண்டாங்க, ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்துன்னு போயிடுறீங்களா? இது இந்த பக்கம். ஆனால் இன்னொரு சைடில்
போலீஸுக்கு இல்லைங்க நீங்கள் ஃபுல் பவர் கொடுக்குறோம். அப்போ என்ன வருது? சாத்தான்குளம், இந்த இது சிவகங்கை, இந்த அஜித்குமார் கேஸ் அந்த மாதிரி வருது. எக்ஸ்ட்ரீமா போயிடுது. போலீஸுக்கும் நம்மளோட பொறுப்பை உணர்ந்து இல்லை இவனை கஸ்டடியில் எடுத்திருக்கும், எந்த அளவுக்கு இவனை நம்ம இது பண்ண, அவ்வளோதான். ஒரு கேள்வி. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னது நல்ல விஷயம். ஆமாம். இப்போ போலீஸ் ஏன் அடிக்கிறான்னு உளவியல் ரீதியாக அவனுக்கு அழுத்தம் இருக்கிறது. சண்டே கூட மாமியார் வீட்டுக்கோ மாமனார் வீட்டுக்கோ போக முடியல. நல்லா கவனிங்க, போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறதே 134,000 பேர். அதில் அது 40% 50% அதுக்கு மேலேயோ விஐபிக்கு போயிடுறாங்க. அப்போ இதில் தேவை ரெக்ரூட் பண்ணனா ஒரு 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க தேவை. அரசு செய்யலையே, அரசாங்கம் அதை ஒன்றுமே பண்ணலையே. அங்கே தான் நான் வரேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா? ஸோ ஃபர்தராக ரெக்ரூட் பண்ணுங்க. இன்னொரு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் உங்கள் பட்ஜெட்டில் அலோகேஷன் பண்ணுறீங்களா? ஆள் இல்லை சார். எல்லாரும் மாதிரியும் போலீஸுக்கும் வீக்லி ஒரு டே லீவ் வேணும். எல்லாரும் மாதிரியும் போலீஸுக்கும் பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை லீவு வேணும். ரொட்டேஷனில் கொடுங்க. ஆடு இல்லைன்னா பணம் என்ன பண்ணுறீங்க? இப்போ முன்னாடி ஒரு பேசிட்டு இருந்தார் கருணா சார். அந்த மாதிரி இப்போ எந்த அளவுக்கு ப்ராமிசஸ்லாம் போது இதெல்லாம் கொடுத்ததை இவங்க நிறைவேற்றவில்லைன்னு பொதுவாகவே எல்லா கட்சிக்கும் தெரியும். ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம சொன்ன அந்த ப்ராமிசஸ் எல்லாம் நம்ம இது பண்ணவில்லை, நிறைவேற்றவில்லை என்றால் மக்கள் அடுத்த தடவை நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. இப்போ டிஎம்கேவும் சொல்லுங்க, இங்கே பாருங்களேன், என்கிட்ட எல்லா பணமும் இருக்குங்க. இப்படி இருக்கிறச்ச என் கையை விட்டு டிஎம்கே அவங்க பேக்கெட் விட்டு மினிஸ்டர் ஆகட்டும் சிஎம் ஆகட்டும் அவங்க பேக்கெட் விட்டு பணம் எடுத்து கொடுக்க போகிறதில்ல. பணத்தை போடுங்க, எல்லா ப்ராமிஸையும் நிறைவேற்றுங்க. ஏன் நிறைவேற்றவில்லை? ஏனால் பணம் இல்லையா? அப்போது 4.5 லட்சம் கோடி ஆல்மோஸ்ட் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. ஏன் பணம் இல்லை? அப்போ அந்த பணம் எங்கே போகிறது? ஸோ அந்த பணத்தை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணவில்லை. எந்த ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலையா அல்லது ப்ராப்பரா லீக்கேஜ் போயிட்டு இருக்கா? லீக்கேஜ் மேனேஜ் பண்ணல சார். நான் ஃபோக்கஸ் எஃபிஷியன்ட் மேனேஜ்மென்ட் அது ஒரு பக்கம், லீக்கேஜ்னா இல்ல அது டெலிபரேட்டா நடக்கிறது லீக்கேஜ் சொல்றேன். எஃபிஷியன்ட் மேனேஜ்மென்ட் இல்லை அப்படினா அதனுடைய இது என்ன நீட்சி என்ன? லீக்கேஜ். அதான் லீக்கேஜ் தான். சோ இந்த பணம் எல்லாம் போறது. இதை நீங்க கட்டுப்படுத்தினாலே எல்லா இதையும் நீங்க நிறைவேற்றி கரெக்ட் பண்ணலாம். எல்லா இதுலயும் போலீஸை ஃபர்தராக ரெக்ரூட் பண்ணலாம். டீச்சர்ஸ் இப்போ ஒரு சொன்னாங்க, அவங்கள அத்தனை ப்ராமிஸை கொடுத்துருக்கீங்க. ஏன் கொடுத்தீங்க? கொடுக்க முடியாது, நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியும். எல்லாம் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஈவன் ஒரு 4 நாள் முன்னாடி இதில் வந்தேன். அப்போ இதில் பேசணும் எந்த அளவுக்கு எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கோடி செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவ்வளவும் செலவு பண்ணியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டீச்சர்ஸ்க்கு கொடுக்க பணம் இல்லை. அந்த 2241 கோடி மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணம் அது நிற்கிறது. அது எங்களுக்கு கொடுக்கவில்லை. அதனால் டீச்சர்ஸ்க்கெல்லாம் ப்ராப்பராக சேலரி கொடுக்க முடியவில்லை. சரி, வரேன், 2வது வரேன். சொல்லுங்க, நிறைய கருத்து. அதாவது இந்த அரசை பற்றி சொல்ல வேணும்னா, கடந்த 4 ஆண்டு காலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் போட்ட அரசாணை 354 அரசு மருத்துவர்களுக்கு நாங்கள் செயல்படுத்தி காட்டோன்னு ஸ்டாலின் தான் சொன்னார் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. அரசு மருத்துவர்களுக்கு இன்னும் அவங்களுடைய கோரிக்கைகளை எதுவுமே நிறைவேற்றலை. இது சென்னையில் நடக்கிற கதை. ஐயா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் விரிகோடுன்னு வில்லேஜ். இந்த விரிகோடு வில்லேஜில் கிட்டத்தட்ட உண்மையிலே 3 மாதமாக ஜெயப்ளஸில் நீங்கள் பதிவு பண்ணீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. எங்கள் கிராமத்தில் குமரி மாவட்டம் திருவனந்தபுரம் பார்டரில் இருக்கிற மக்களுடைய கதை, எங்களுடைய அழுகுரல்கள் தலைமைச் செயலகத்தில் வெளிக்கட்டும். நீங்களாவது சொல்லுங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அந்த விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் விரிகோடு வில்லேஜ், விரிகோடு என்ற வில்லேஜில் அங்கே ரயில்வே மேம்பாலம் திட்டம் அடிக்கல்லாம் நாட்டிட்டாங்க. இப்போ ரயில்வே மேம்பாலம் திட்டத்தில் என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த விரிகோடில் கிராம மக்கள்லாம் ரயில்வே மேம்பாலத்தில் எல்சி நம்பர் அந்த ஜியோ நம்பரு எல்சி 15B இந்த சாலை இருக்கும் இடத்துல நீங்கள் அந்த எங்களுக்கு வசதி வாய்ப்பில் பண்ணி கொடுத்தீங்களா, இங்கே உள்ள மக்களும் வாழ்வாங்க என்ன சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள்,
அதில் வந்து மாற்றுப்பாதையில் அதாவது மேம்பாலம் என்ன பண்ணனா GOM நம்பரு 139 HQ2 ஹைவேஸ் அண்ட் மைனர் போர்ட்ஸ் போட்டு டேட்டு 26/11/2015 DPR. அடுத்தது GO நம்பர் N80 ஹைவேஸ் அண்ட் மைனர் போர்ட்ஸ் HQ2 டேட்டு வந்து 6/8/2019 லேண்ட் அக்விசிஷன் அரசாணை என்ன அதை ரத்து பண்ணி எங்களுக்கு ரயில்வே மேம்பாலம் அந்த LC 15B சாலை இருக்கும் இடத்துல அமைத்துட்டுன்னு அந்த மக்கள் இதுவரைக்கும் 1000 வாட்டி போராட்டம் பண்ணியது சார். ஒன்றும் நடக்கல. சர்வ கட்சி உண்ணாரம் இருந்தாச்சு, அமைச்சர்ல சந்திச்சாச்சு. ஆனா இப்ப என்ன அங்க நடக்குதுன்னா எலெக்ஷன் டிசம்பருக்குள்ள கோடப் கண்டு அறிவிச்சிருவாங்க. சீக்கிரம் அந்த கான்ட்ராக்ட்காரனை சொல்லி சீக்கிரம் அமௌண்ட்டை கூடிய கமிஷனை கூடிய மக்கள் எப்படி போனால் எங்களுக்கு என்னென்னு அந்த மாவட்ட மந்திரியே பட்டணம் மத்தப்பட்டு அனுப்புகிறாங்க அந்த மக்களுக்கு. அப்போ எப்படியா நீதி வரும்? சென்னையில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கே நீதி இல்லை, தீர்வு இல்லை. கிராமத்தில் எங்கோ குமரி மாவட்டம் நாடும் மக்களும் நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போட்டும் என்னுள்ள நிலைப்பாடு இருக்கு சார். வந்து அந்த குமரி மாவட்டத்தினுடைய அன்னைக்கு ஒரு ஞானதோயமா பேசின. ஆகவே அந்த குமரி மாவட்டத்தினுடைய விரிகோடு மக்களுடைய நீண்டகால கோரிக்கை ஜெயா பிளஸ் மூலமாக நிறைவேறுமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பியுள்ளோம் ஐயா. நல்ல ஒரு விஷயம். அந்த மக்களுக்கு நீதி கிடைக்கணும். இந்த நிகழ்ச்சியே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வழி இல்லாத மக்களுக்குமான ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கோம். ஐயா, நிறைவு கருத்தை சொல்லுங்கள் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்காக. எல்லா தரப்பினருமே இது போன்ற குரல்கள் தான். தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 12,600க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமத்திலும் சரி, 385க்கும் மேற்பட்ட ஒன்றியங்களிலும் சரி, 546க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகளிலும் சரி, 28 மாநகராட்சிகளிலும் சரி, மாநகராட்சிகளிலும் சரி, எல்லா இடங்களிலும் மக்களுடைய கோரிக்கை குரல்கள் எங்கள் பகுதியில் எதுவுமே நிறைவேறவில்லை. சட்டமன்றத்திலே அறிவிக்கிறார்கள், ஆனால் அது வரவே இல்லை, திட்டமாக எங்களுக்கு வரவே இல்லை. நிறைய திட்டங்களை அடிக்கல் நாட்டுவதாக சொல்லுகிறார்கள், எதுவுமே எங்களுக்கு செயல்பாட்டில் இல்லை. இப்படி ஒரு விளம்பர அரசு என்று நாம் போட்டோமே, அதுதான் இங்கே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறது. ஒருபுறம் குற்றச்செயல்கள் அதிகரித்து வருகிறது, சமூக அவலங்கள் அதிகரித்து வருகிறது. இந்த சமூக அவலங்கள் குற்றச்செயல்கள் அதிகரிப்பதற்கு வெறும் இந்த கஞ்சா போதை, இந்த போதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகத்திலே இருக்கிற பொறுப்புகளிலே இருக்கிற முக்கிய நபர்களின் மகன்கள், பேரன்கள், பேத்திகள், இவனுங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வந்துடுது. நம்மை காப்பாற்றி விடுவார்கள், அரசு பொறுப்புகளிலே இருக்கிறார்கள், கட்சி பொறுப்புகளிலே இருக்கிறார்கள் என்று பல குற்றச்செயல்களில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது இறைமறை காய்வரையாக இருந்தது. வெளிப்படையாக வந்து இப்போ ஓரளவுக்கு பத்திரிகைகள் துணிச்சலாக காட்சி ஊடகங்களோடு அந்த செய்திகளை வெளியிடுகிறார்கள். எனவே இந்த செயலுமே மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வேண்டும், நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிற மக்களுக்கு பிரதான எதிர்க்கட்சி அந்த நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே ஆட்சி மாற்றம் நடைபெறும். நடக்குமா பார்ப்போம். ஆட்சி மாற்றம் என்று சொன்னதில் நபருங்க, கட்டப்படுகிற கட்டடம் அஸ்திவாரம் உறுதியாக இருக்கணும். அஸ்திவாரம் உறுதியாக இல்லாமல் கேட்டீங்களா, சலசலப்பாக மேலே ஜொலிக்கப்படுவதால பொடுவென்று விழுந்து வரும். அப்படி ஒரு நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருக்கப்படுது. நான் சொல்லல, பொதுவா சொல்றாங்க. நிச்சயமா நிச்சயமா அஸ்திவாரம் என்பது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆமா ஆமா, தலைமையை விட கட்சி ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டணி. அப்புறம் அவரை சேர்க்கலாம், ஏ சேர்க்கிறதா பி சேர்க்கிறதா, அதை தான் நீங்க சொன்னீங்க. ஆமா, உண்மை உண்மை. ஐயா, நிறைவு கருத்து சார். மக்கள் மத்தியில் ஏற்க ஆல்ரெடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வரி உயர்த்தியாச்சு, அந்த வரி, எந்த வரி, எல்லா கட்டணம், இந்த பக்கம் நீங்க வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்க. இதையும் தாண்டி கையில பணம் இல்லை, ஏன்னா எல்லா பணத்தையும் வரியை ஏற்றியாச்சு. ஸோ அந்த அளவு கஷ்டப்படுறாங்க. இதையும் பொருளாதார கஷ்டம், இதையும் தாண்டி மக்களுக்கு உயிர் பயம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு இது இல்லாமல் எல்லா இடத்துலையும் கொலை கொள்ளை கொலையே லாஸ்ட் 42 நாள்ல 24 நாள்ல 42 கொலைகள் நடந்திருக்கு. இந்த கொலை பயம் இதையும் தாண்டி இப்ப நாங்க பேசின மாதிரி எதனால இந்த கொலை பயம்? போலீஸ் இதுவா இருக்காங்களா? போலீஸ் மேலே உங்களுக்கு பயம் இல்லையா? கண்டிப்பா. இந்த பயத்தையும் தாண்டி இவர் சொன்ன மாதிரி போதை பொருள் அது வந்து அவங்கள அந்த அளவுக்கு ஆக்கிரமித்து. கண்டிப்பா. இப்போ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணால்தான் ஒரு நல்ல தமிழகம் இதுவா மாறும். அப்பதான் மக்களுக்கு ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கை பிறக்கும். நேயர்களே, தமிழ்நாட்டில்
VWDCன்னு சொல்லக்கூடிய 90% மாவட்டங்களில், அதாவது சட்ட விதிகளின்படி சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கு உரிய போலீஸ் இல்லை என்பது கடுமையான அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு செய்தியாக பதிவு செய்கிறோம். தமிழ்நாட்டில் தற்போது எமக்கு கிடைத்த செய்திகளின்படி 52% மேல் குற்ற நிறைகள் அதிகரித்து வருவதையும், புழல் போன்ற சிறைகளில் அதிகரித்து வரக்கூடிய மனித உரிமை மீறல்களையும் தாண்டி தமிழ்நாடு தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் சாதி மற்றும் இன மத ஆவணப்படுத்தப்படாத பல வெறுப்பு நிறைகள் அதிகரித்து வருவதும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாநில முதலமைச்சர் கைகளில் இருக்கும் காவல்துறை என்ன செய்கிறது என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மனசாட்சியோடு கேள்வியாக இந்நிகழ்ச்சியில் கருப்பொருளாக நாங்கள் காற்றொலியில் மிதக்க விடுகிறோம். எம்மோடு பேசிய திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் துரைக்கண்ணா அவர்கள், ரவிசங்கர் மற்றும் VS ராமன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.